நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, hello and welcome to SVS Mukonam Sun Oil. அது இது எது இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க மக்களே, முக்கியமாக இளைஞர்களே, உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய அறிவுரையோட தான் நான் வந்திருக்கேன். நல்லா கேட்டுங்க. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எதுவாக இருந்தாலும் சூஸ் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் வித் காமன் சென்ஸ். சான்ஸ் கிடைக்குதுன்னு ஏதோ ஒரு பொண்ணை ஓகே பண்ணிங்கன்னா அது தானே போய் தானே புயலில் சிக்கினதுக்கு சமம். ஸோ பி கேர்ஃபுல் இன் செலக்டிங் தி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த வாரத்துக்கான மெசேஜ். பட் இந்த வாரம் வந்து அது எப்படி இருக்க போகுது எபிசோட்னா, ஒரு பாட்டு, கலாட்டா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு டெரிஃபிக் எபிசோடாக இருக்க போகுது அப்படின்றதுக்கு நான் உத்தரவாதம். அண்ட் வரப்போகிற 3 பேரும் திறமையான பாடகர்கள். யார் அவங்க அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட எபிசோடு உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்க போது. ஏன்னா வந்திருக்க 3 பேரும் திறமையான இசை கலைஞர்கள், சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெல்கம் டு தி ஷோ. முதலாவது உட்கார்ந்துருக்கவர் தமிழ்நாட்டையே பார்ட்டி கொண்டாட வச்சவர். இவருடைய குரல் வந்து ஒரு வசீகரிக்கும் குரல் அப்படின்னு சொல்லலாம். முகேஷ், வெல்கம் டு தி ஷோ. இப்போ நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாமே. என்ன பாட்டு பாடலாம்? வணக்கம் வாழ வைக்கும் சென்னை, பிடிக்குதுன்னை உனக்கு ஈடு இல்லையே. மிரட்டி ஓட வைக்கும் சென்னை, மிரட்டு தென்னை இருந்தும் ஓடவில்லையே. வங்கக்கடல் விட்டு விட்டு அலையடிக்கும், இங்கு வஞ்சரமின் வாசத்துல பல விரிக்கும். பரப்பர பரவென பரப்பறக்கும், இங்கு பக்கத்து வீட்டுக்காரன் பேர் மறக்கும். வணக்கம் வாழ வைக்கும் சென்னை, பிடிக்குதுன்னை உனக்கு ஈடு இல்லையே. சூப்பர் சூப்பர் சார். எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் பார்த்தீங்களா? உண்மையில இந்த மாதிரி சாங் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. தெரியும். இதுக்காக தான் இவ்வளவு பில்டப் கொடுத்து நீங்க முகேஷை பேச வச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்களே கொடுத்துக்கிட்டாதான் வந்து எங்களுக்கு யாரும் பில்டப் கொடுக்க மாட்டாங்க. பட் முகேஷோட வந்திருக்கிற 2 இளம் பெண்கள் பத்தி நாம சொல்லி என்ன, நான் ஏதாவது தப்பா சொல்லுனா? இல்லம்மா, இட்ஸ் a காமெடி ஷோ. ராஜா, உனக்கு அந்த மாதிரி பேசவே தெரியாதுடி. தெரியவே தெரியாதா? இரண்டாவது உட்கார்ந்துருக்கவங்க வந்து அவங்களுடைய பேர் வந்து அழகா அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். கல்பனா, வெல்கம் டு தி ஷோ. அவங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ஸ் இருக்கு. அந்த வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவங்க ஒரு சூப்பர் பாட்டு மூலமாவே நமக்கு இப்ப காட்ட போறாங்க. நான் ரீசெண்டா பாடினது மைனால ஜிங்கு சிக்கா. அது பாடிடுறீங்களா? பாட்டு போனா போதும் அது பாடுறேங்கிறாரு இவரு. காலம் இப்பயே போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அது ஃப்ராட் புள்ள அது. அப்படியா? எப்படி தாளம் போட்டாலும் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. எனக்கு வெட்கமா இருக்கு. ஓகே, ஜிங் சிக்கா. ஜிங் சிக்காவோட நான் இது பிரியமான தோழின்னு ஒரு படத்துல ஒரு மெலடி சாங். ஓகே, ஒன் ஃபைனலைஸ் பண்ணி நீங்களே முடிவு பண்ணி பாடுங்க. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம், 2 கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம், அரை நொடிதான் என்னை பார்த்தாய், ஒரு யுகமாய் தோன்ற வைத்தாய், பனித்துளியாய் நீயும் வந்தாய், பார்க்கடலாய் நெஞ்சில் நின்றாய், பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது, உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த பாட்டை பாடணும் ஃபீலிங் அப்படியே கொட்டுது. அவங்க என்ன பார்த்தா கரெக்டா சொன்னாங்க, பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது. வாட் பியூட்டிஃபுல் லைன். நீங்க பாடும்போது அவங்க தலையெல்லாம் கை வச்சாங்க, ஏன்னு கேளுங்க. அந்த அழகை பார்த்துதான், அந்த பிரம்மன் படைத்த காவியத்தை பார்த்துதான் நான் அப்படியே இப்படி வச்சுக்கிட்டேன். அவங்க பாடினதை பார்த்து நீங்க தலையில கை வச்சீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச் கல்பனா. ஒரு அழகான சாங்கோட ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த பக்கம் உட்காந்து இருந்தீங்களா, அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஆள். அவங்களை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத நாசால நிறைய விஞ்ஞானிகள் வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ரிசர்ச் முக்கியமா யாருக்கு தேவைப்படுதுன்னா கருணாஸ் சாருக்கு தேவைப்படுது. எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. அதான் ரூம் போட்டு அவர் 15 வருஷமா யோசிச்சுட்டு இருக்காரு. பதில் கிடைக்கல. கிடைக்கவே. அதெல்லாம் மீறி ஒரு சூப்பரான பாடகி அண்ட் நல்ல ஒரு இசை கலைஞர் அப்படின்னு சொல்லலாம், நல்ல நடிகையும் கூட. வெல்கம் டு தி ஷோ கிரேஸ். நீங்க எங்களுக்காக உங்களுடைய ஹிட் பாட்டு. என்னோட ரீசெண்டான ஹிட் பாட்டுனா திண்டுக்கல் தான். ஓகே, சூப்பர், பாடுங்க.
திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு பெரிய பூட்டி எனக்கு உங்ககிட்ட தான் திறந்து பார்க்க கள்ளச்சாவி இருக்கு. நாமி கல்லு ஆட்டுக்கல்லு ஆத்தோர படிக்கல்லு ஐயா மாற துவச்சி பாரு அசையாத கருங்கல்லு மனச பறி கொடுத்தேண்டி மங்கையவ கூந்தலுக்குள்ளே மல்லிகை மேல் ரோஜா வச்சு என்ன முடிக்குள்ள மறைச்சவளே. சூப்பருங்க. என்ன ஒரு தத்துவ பாட்டு. இதுல என்னன்னா அவங்கள புகழ்ந்து அவங்களே பாடிக்கிறாங்க. அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்லுன்னு. அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்ல இவ்வளவுதாங்க இருக்கும். ஹலோ அந்த அண்ட் ரொம்ப கலகலப்பா ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் இந்த வார எபிசோட. இந்த மாதிரி நிறைய பாடல்கள், நிறைய ஆட்டம் பாட்டம், இதுக்கு நடுவில் அவங்களுடைய அறிவெல்லாம் பயன்படுத்தி இல்லாதத பத்திலாம் பேசாதீங்க. புரியுதா? எப்பா நாங்க இந்த இன்ட்ரோடக்ஷன் ரவுண்டோட போயிடுறோம்ன்ற. கொய்யால நீயா டேமேஜ் பண்ணிக்கிறிய? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, முடி நிறைய இருக்க பெண்களுக்கே மூளை இவ்வளவுதான் இருக்கும், இதுல முடியே கம்மியா முடி கம்மியா இருக்கிறவங்களுக்கு மூளை ஜாஸ்தியா இருக்கும். ஐயோ எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குங்கிறத கொஞ்ச நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்குவோம். இவங்க விளையாடுறதுக்கு முன்னாடியே இவங்க பாடினதுக்காகவே இப்போ நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன் உங்களுக்கு. 1000 பாயிண்ட்ஸ் இப்போ நான் கொடுத்துறேன். இதான் அந்த கிஃப்ட். அண்ட் இந்த கேம் ஷோவை யார் ஒழுங்கா ஃபுல்லா பார்த்துருக்கீங்க? கரெக்டா உண்மையை சொல்லுங்க. இல்ல அதிகமா நீங்களே பேசுறதுனால ஆஃப் பண்ணிடுங்க. அவங்களுக்கு நடுவில் வந்து அமிதாப் பச்சன் சாரிகள்லாம் பேசுவாங்க. இங்க எனக்கு காசு கொடுக்க முடியாம அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அதிகமா பேசணும்ங்கற? இப்போ பாத்துறீங்களா இல்லையா? பாக்கலாம். என்னென்ன ரவுண்ட் இருக்கு சொல்லுங்க. குரூப்ல டூப். வெரி குட். செகண்ட் செத்தா போச்சு. என்ன செத்தா போச்சு? பால் ஊத்தியாச்சுன்னு சிரிச்சா போச்சு. சுத்தா நான் செத்துருவேன் போல இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் விளையாட போற ரவுண்ட் குரூப்ல டூப். இந்த குரூப்ல டூப் ரவுண்ட்ல ஒரு ப்ரொஃபஷனல் சேர்ந்த 3 பேர் இங்க வந்து நிப்பாங்க. 2 பேர் ஒரிஜினல், ஒருத்தர் டூப். அந்த டூப் யாருங்கிறது தான் பிரில்லியன்ட் பீப்புளான நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அந்த பிரில்லியன்ட் பீப்புள்ல ஒரு क्वेश्चन எனக்கு ஒரு டவுட். இப்பவே வா. இப்ப நாங்க சொல்றோம் எல்லாரையும் நீங்க இல்ல இல்ல டூப்னு சொன்னா நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? நாங்க எப்படி நம்பறது? நீங்க 3 பேர் சிங்கர்னு சொல்லி தான் எனக்கு இன்ட்ரோ듀ce பண்ணிட்டாங்க. நான் டக்கு நம்பனல. பாடி காட்டிட்டோம்ல. அது மாதிரி அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவாங்கல்ல. இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான். ஒருத்தர் கண்டிப்பா டூப். அப்ப உங்க மனசுக்கு யார் பிடிக்குதோ அவங்க சொல்றவங்கள தான் கரெக்ட்னு சொல்லுங்க. எனக்கு மனசுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு தான் பிடிச்சது. அது சொல்லக்கூடாதா? அது சொல்லக்கூடாதா? ஓகே ஓகே. பியூட்டிஃபுல் யங் லேடிஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் மனசுக்கு எங்க பக்கத்து வீட்டு லேடிஸ் இஸ் போட்டு என்ன சேர்க்கலாமா? உங்களை லேடிஸ்ன்னு சொல்றதை விட பீங்கான் ஜாடிஸ்ன்னு சொன்னா கரெக்ட். ஐயோ மறக்கறேன். உனக்கு 1 கிலோ 50 கிராம் சதை இருக்கும் போதே இவ்வளவு கொழுப்பு இருக்குது. உனக்கு தேவையா? உனக்கு இன்னும் கொஞ்சம் ஏறுச்சுனா கடவுள் அதுக்கு தான் தட்டி வைப்பாரு. அப்ப அதனால தான் வளரவே விடல போல. ஆமா நான் ஒத்துக்கறேன்ப்பா. நான் இதுக்கு மேல இருந்தேன்னா என் ஆட்டம் தாங்காது. இல்ல திண்டுக்கல் இப்பவே ஒரு ஆட்டம். அதுக்கப்புறம் என்ன ஒரு சிம்ரன், ஒரு ஜோதிகா அந்த ரேஞ்சில ஃபீல் பண்ணி ரொம்ப ஆடுவேன். அதனால தான் அளந்து வச்சாரு. ஒத்துக்கறோம்ல. அளந்து வச்ச மாதிரி தெரியல கடவுள். திண்டுக்கல்ல இருந்து பூட்டு வாங்கி உங்க வாய்க்கு போடணும்னு நினைக்கிறேன். போடா போடா வரைக்கும் வந்துருச்சு. அதோட ஸ்டாப் பண்ணி. ஆமா ஓகே. அண்ட் இவங்களை கன்ஃபியூஸ் பண்ண போற அந்த குரூப் யாரு, எந்த ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க அப்படிங்கறத லிஃப்ட்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முகேஷ் கேட்கலாம். இவங்க யாருன்னு தெரியுதா? எந்த ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க? அதான் புரோகிதர் முகூர்த்த ஐயர். அதுல 2 பேர் ப்ரொஃபஷனல், ஒருத்தர் டூப். இந்த டூப்பை தான் கண்டுபிடிக்க போறீங்க. அண்ட் 3 பேருக்கும் your time starts now. ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணது வால்டர் ரிட்ரிவல். அந்த ரேஞ்சுக்கு பாக்குறீங்க எப்படி? சொல்லுங்க முகேஷ். எனக்கு வந்து சி மேல ஒரு டவுட் இருக்கு. என்ன காரணம்? பார்த்தா பிரசாதம் சாப்பிட்டு கொஞ்சம் நல்ல வயிறு போட்டிருக்காரு. அவரு தான் இருக்கணும் டூப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஓகே முகேஷ், நீங்க சி டூப்ன்ட்டீங்க. கிரேஸ் நீங்க சொல்லுங்க. ஏ. என்ன காரணம்? அவர் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குதுப்பா. டெர்மினேட்டர் பட வில்லன் மாதிரி நிக்கிறாரு. அது ஒண்ணு. அப்புறம் சாதாரணமாவே எனக்கு தெரிஞ்சு புரோகிதர்கள் ஓரளவுக்கு ஷேவ் பண்ணிடலாம் தான் இருப்பாங்க. நீங்க அவ்வளவு அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கூட்டி வர முடியும். இருங்க சொல்ல விடணும். சொல்லுங்க சொல்லுங்க. அத நீங்க வந்து அவ்வளவு ஈஸியா எங்களுக்கு வந்து காட்டி கொடுக்குற மாதிரிலாம் காட்டி அந்த மாதிரி உடனே க்ளீன் ஷேவ்லாம் பண்ண அப்படியே பக்கா இவங்களை கொண்டு வந்து நிப்பாட்ட மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை. எங்க மேல எங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. நீங்க வச்சிருக்கீங்க. அதனால ஏதான் ஏதான். ஓகே. இப்ப பிரில்லியன்ட் லேடி நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து பி மேல டவுட்டா இருக்கு. அது ஒண்ணுதான் பேலன்ஸ் இருக்கு. அது வேற விஷயம். நீங்க அதான் லாக் பண்ணி ஆகணும். பட் பி மேல தான் டவுட்டா? கொஞ்சம் டவுட். என்ன காரணம்? மத்தவங்க 2 பேரோட பூணூலும் கொஞ்சம் பழசா இருக்க மாதிரி இருக்கு. இவரோட பூணூல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ பூணூல் வரைக்கும் போயிட்டாலே. பி. எனக்கு அவர் மேல டவுட்டா இருக்கு. ஓகே. சோ இதுல முதலாவதா பஸர் பிரஸ் பண்ணது முகேஷ். அவர் வந்து சி டூப்னு லாக் பண்ணிருக்காரு. செகண்டா பஸர் பிரஸ் பண்ணது கிரேஸ். அவங்க ஏ டூப்னு லாக் பண்ணிருக்காங்க. வேற வழி இல்ல, கல்பனா பி தான் டூப்னு லாக் பண்ணி ஆகணும். பட் செகண்ட் சான்ஸ்ல இவங்க வந்து அந்த மந்திரம் சொல்றது அந்த விஷயங்கள்லாம் அவங்க எப்படி
அவங்களுடைய தொழில் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை இப்போ வந்து பண்ணி காட்டுவாங்க. பட் அந்த செகண்ட் சான்ஸை விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குரூப்ல டூப் ரவுண்ட் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கான செகண்ட் சான்ஸ். இதில் அவங்க தனித்தனியாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் முகேஷ், நீங்கள் முதல்ல டூப்னு லாக் பண்ண சி தான் இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. ஸோ முகேஷ், நீங்கள் டூப்னு லாக் பண்ணியிருக்கிற சி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஆரம்பிங்கண்ணே. क्लां भरतं विष्णुं शशिवर्णं समर्पजं प्रसन्नवर्णं ध्याये सर्वोष्णवदंसे नमो पात्र समत्त द्वैत्वा राष्ट्री परमेश्वर भरेतत्वम् एकदण्डाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तः प्रचोदयात् स्वाहा एकदण्डाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तः प्रचोदयात् स्वाहा एकदण्डाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तः प्रचोदयात् स्वाहा. அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறா, அதை நோட் பண்ணிக்க. ஏன்னா நீங்கள் ஏவை தான் டூப்னு லாக் பண்ணியிருக்கீங்க. இந்த ஜிம் பாடி நீங்கள் சொல்லலாம், நாங்கள் சொல்ல முடியாது. நீ பரவாயில்லப்பா, உன் தன்னடக்கத்துக்கு நன்றி. சொல்லட்டும். ஏன்னு ரெடியா? உங்களுக்கு ஜிம் பாடிலாம் சொல்லி கலாய்க்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய திறமையெல்லாம் நிரூபிச்சிருங்கண்ணே. ஆரம்பிக்கலாம். ஓம் சுக்லாம் பத்ரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவரம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் 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 ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் லக்ஷ்மீ கணபதியே நம ஸ்வாஹா. ஓம் லக்ஷ்மீ கணபதியே நம ஸ்வாஹா. ஓம் லக்ஷ்மீ கணபதியே நம ஸ்வாஹா. உங்க 200 பாயிண்ட் ஸ்வாஹா. தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இவர் மேலே யாருக்காவது டவுட் இருக்கா? நிறைய இருக்குது. நான் தான் சொல்லியிருக்கேன். முக்கியமாக உங்களுக்கு இவர் மேலே டவுட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கும் ஸ்வாஹா ஹாவான்னு தெரிஞ்சிடும். பிஎன்ஏ ரெடியா? ஆரம்பிக்கலாம். शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये. ओम गणानां त्वा गणपतिं कपिं कपिं एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. இப்படி ஈஸியா கொடுத்தீங்கன்னா மறந்துட்டேளா? மறக்கலாம் இல்ல, அவர் கடவுள். அவர் என்ன பாட்டு பாட வந்தாரு? பாடுறது கூட அப்படி ஒரு ஃப்ளோல ராகத்தோட சேர்த்து ஆ ஊன்னு பண்ணிடலாம். இது முடியாது. அவரு அங்கங்க நடுவுல கடவுள் ஆத்மார்த்தமா வேண்டிக்கிறாரு. நீங்க நல்லா நீங்க போங்க, என்ன கவுக்கிறதுக்குனே. இப்படி இவங்க விளையாடுறத பார்த்து அவங்க ஜெயிக்கிற மாதிரி தெரியல. கடவுளே, நீங்க தான் யாராவது ஒருத்தரையா ஜெயிக்க வைங்க அப்படின்னு இருக்காரு அவரு. ஓகே, இப்போ நீங்க திரும்பவும் டூப்பை லாக் பண்ண தயாரா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் முகேஷ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க முகேஷ், ஏபிசி 3 பேர்ல யாரு டூப்? 3 பேருமே நல்லா பண்ணாங்க. இருந்தாலும் நான் முதல்ல செலக்ட் பண்ணதால அதுல இருந்து நான் மாத்திக்க விரும்பல. தப்பானா 200 போயிடும். போனா போயிட்டு போகுது போ. அது அவர் சொல்லணுங்க, அவருக்கு தானே போகாது. மாத்துறதுன்னா மாத்தி கரெக்ட் ஆச்சுன்னா 100 தான் போகும். ஜாலியா கேம் தானே. ஓகே, வெரி குட். முகேஷ் வந்து நான் சிலே இருந்துக்கிறேன், நான் மாத்தல அப்படின்னு சொல்லிட்டாரு. கிரேஸ், நீங்க சொல்லுங்க, ஏபிசி 3 பேர்ல யாரு டூப்? பி. ஏ சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே. சொன்னேன். இப்ப பிக்கு மாத்துறீங்க. ஆமா. என்ன காரணம்? காரணம் மட்டும் சொல்லுங்க. காரணம் வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப மறந்துட்டாரு என்ன மாதிரியே. ரொம்ப புவரா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, அதாவது இது மாதிரி தான் நான் ஏவுக்கு சொன்னேன். நான் சொல்ல விரும்பல, விட்டுருப்பா. இல்ல சொல்லுங்க. நோ சில்லி ஃபீலிங்ஸ் பி. இல்ல ஒரு வாட்டி என்ன பெர்ஃபார்மன்ஸ்? ஒரு வாட்டி என்னன்னா நான் வாயை மூடின்னு இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நான் வாயை திறந்து பாரு. அந்த மூக்க மூடினதை மறந்துட்டாரு முதல்ல. கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமா, உங்களுடைய அறிவை பயன்படுத்தி. வேணா விட்டுடு. பி தான் டூப்னு கிரேஸ் லாக் பண்ணிருக்காங்க. நீங்க சொல்லுங்க கல்பனா. எனக்கு ஆக்சுவலா முதல்ல டவுட் இருந்தது பி மேல தான். ஓகே, half an hour அவன் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் 15 நிமிஷம் பேசுவாங்க, நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவர் சி மேல டவுட் வந்தது. ஏன்னா மந்திரம் கொஞ்சம் தப்பா சொன்னாரு. அப்படியா? சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம், அவர் சமர்புஜம்னாரு. ஆனா இப்ப சில இந்த கருமாரியம்மன் கோயில் எல்லாம் வந்து கூழ் ஊத்துவாங்க. சாப்பிடுறதுலே அதுதான் அங்க அவங்க இருக்காங்கல்ல, அது குடிக்கிறதுங்க. அவங்களோட ஒவ்வொரு அந்த கிளைகள் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த கோயில்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். யூஸ்வலா அந்த சிவபெருமான் கோயில்ல இல்ல மாரியம்மன் கோயில்லையும் அர்ச்சகர்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால ஏன்னா சிஏ வந்து எனக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜாஸ்தி சமஸ்கிருதம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அதனால எனக்கு நானும் வந்து என்னுடைய தானை தலைவன் திரு பி அவர்களையே
அதுலயே நானும் நிக்கிறேன். பட் ரிசல்ட் என்னவா வேணா இருக்கலாம், அது நம்ம கையில இல்ல. ஐயோ. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் ஆயிடாது, எல்லாமே தப்பு ஆயிடாது. அதான் இல்லையா உலக நீதி. பிக்கி பாக்கி போட்டு பார்த்து யார சொல்றியா அதான் அது எங்களுக்கு தெரியும். அவங்க பாஷையில சொன்னா யாருக்கு ஸ்வாஹா அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சிடும். இந்த 3 பேர்ல யாரு டூப்புங்கிறத லிஃப்ட்ல பார்க்கலாம். நீங்க ஹாப்பியா ஆவல? 100 போச்சே. ஓ இதுல இது வேற 300 போயிருக்கணும் நியாயமா. 200 போனவனே சைலண்டா இருக்கிறேன். நீ தியாகிடா, நீ தியாகி நீ. பட் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கரெக்டான டூப்ப சொன்னது யார்? கல்பனா. கல்பனா. பி மறந்துட்டீங்களா? உண்மையை மறந்துட்டேன். ஆனா சுக்லாம்பரதனம் எப்படி கரெக்டா சொன்னீங்க? இல்லை அது நான் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன். உங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மறந்துடுச்சு. பார்த்துக்குங்க, அவங்களெல்லாம் பார்த்த பிறகு நான் எதையும் மறக்காம ஃப்ளோவா பேசிட்டு இருக்கேன்னா நான் எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டேன். யாரை பார்த்து கொஞ்சம் பயந்தீங்க இந்த 3 பேர்ல? இல்லை அவங்கள பார்த்து உண்மையாக பூணூலை பற்றி அவங்க சொன்னனே பயந்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம CNN பேசுவோம். அவர்கிட்ட ஒரு 200 பாயிண்ட் ஸ்வாஹா பண்ணிட்டீங்க. உங்க பேர் என்ன? ஸ்ரீராம். நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 10 வருஷமா கோயில் 10 வருஷமா இருக்கு. எந்த கோயில்ல சார்? அம்மன் கோயில், காயத்ரி அம்மன் கோயில். அதை கேட்டு அண்ணன் கொடுங்க. டெர்மினேட்டர். வணக்கம், உங்க பேரு? சேதுராமன். சேதுராமன். நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? 5 வயசுலேருந்து பூஜையில் தான். சான்ஸே இல்லை. எனக்கு இப்ப அதான் டவுட் இருந்துச்சு. ஏன்னாக்கா அவரோட கூணு போட்டு அவர் நிக்கும் போது ரொம்ப கூணு போட்டுட்டு இருந்தா. யூசுவலா இப்படி உட்காந்து பண்ண நீங்க வின்னர் நீங்க தான் இந்த ரவுண்ட்ல. ஆமா, ஒத்துக்கிட்டோம். தயவு செஞ்சு ப்ளீஸ். ரொம்ப நன்றி. நான் ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. அண்ட் அதை பார்க்கும்பொழுது இங்கே இந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் இதெல்லாம் விளையாட்டுக்காக தான். அங்கங்கே உங்களுக்கு தொந்தி இருக்குது அப்படிலாம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சும்மா சிரிக்கிறதுக்காக மட்டும்தான். பட் எப்போவுமே உங்களை நம்பி தான் நிறைய பேர் நாங்கள் தைரியமாக தாலியை கட்டிக்கிறோம். நீங்கள் சொல்கிற மந்திரம்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்பி தான். சரி விடுங்க. அப்ப பொண்ணை நம்பி கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா தம்பி? எந்த பையன் பண்றான்? நான்சென்ஸ். நான்சென்ஸ் ஆயிடுது. எங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி விமனுக்குள்ள வச்சுட்டு பேசுற பேச்சாது ராஸ்கல். எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சா? புரியாது. நல்ல விஷயங்கள் புரியவே புரியாது நாங்க பேசினா. ஓகே ஃபைன். உங்க 3 பேருக்கு மனமார்ந்த நன்றி. இந்த முதல் ரவுண்ட் குரூப்ல டூப் ரவுண்டுக்கான ஸ்கோர்ஸ் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில் கல்பனா நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சரியான டூப்பை சொல்லிட்டதுனால உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எதுவுமே கம்மி பண்ணல. நீங்க இப்போ 1000 பாயிண்ட்ஸோட லீடிங்ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல தான் சொதப்பிட்டோம், ரொம்ப கேவலமா விளையாண்டோம். செகண்ட் சான்ஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். கேவலம்ன்றது ஏகவசனம் இல்ல ஓகே ஓகே சரியா விளையாடல. அப்படி ரொம்ப ஒஸ்டா விளையாண்டீங்க. சொல்றது கொஞ்சம் கௌரவமா சொல்லுங்க. ரொம்ப ஒஸ்டா விளையாண்டோம். பட் செகண்ட் சான்ஸை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்த பிரெயின் எல்லாம் இருக்கிற கொஞ்சமா இருந்தாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணி 100 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுந்திருக்கீங்க. இன்னைக்கு நான் டவுட் தான் போலியே. கிரேஸ் நீங்க 900 பாயிண்ட்ஸ்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கீங்க. பட் தானே தலைவன், தர்மத்தின் தலைவன், ரஜினி சார் பட பேர்லாம் சொல்லி ஒழுங்கா விளையாடாம 200 பாயிண்ட் எழுந்து. ஆனா 200 தான் போயிருக்கு. அது வரைக்கும் ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்துட்டு 3வது இருக்கேன் நான். பாருங்க அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த பக்கம் வந்து வந்தா கரெக்டா வருது 3வதுன்னு. 3வது இடத்துல இருக்கிறீங்க முகேஷ். ஆமா, வாழ்த்துக்கள். இந்த அடுத்த ரவுண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட். சிரிச்சா போச்சு. அதை விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது. நாம இப்ப விளையாட போறது செகண்ட் ரவுண்ட். சிரிச்சா போச்சு. செத்தா போச்சுன்னீங்கல்ல, அது இல்ல. நல்லா தெளிவா கேட்டீங்க. சிரிச்சா போச்சு. இந்த ரவுண்ட்ல சிரிச்சீங்கன்னா பாயிண்ட்ஸ் போச்சு. இவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு சூப்பரான டீம் தயாரா இருக்கு. யார் அவங்கன்றத லிஃப்ட்ல பார்க்கலாம். டூப் ரவுண்ட் முடிஞ்சு 30 நிமிஷம் ஆகுது. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நல்லா கேட்டுக்கங்க தாதா.
எஸ்பி சௌத்ரி. அடடா, உங்களை தான் நான் 10-15 வருஷமா தேடிட்டு இருக்கேன். எதுக்கு? ஏன்னா என்கிட்ட அருமையான ஒரு லவ் ஸ்டோரி இருக்கே, அதுக்கு நீங்கள் தான் எப்படியாவது ப்ரொடியூஸ் பண்ணணும். டேவிட், அது ஆர்பி சௌத்ரி. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். எஸ்பி சௌத்ரி, சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ். சூப்பர் சார். எதுக்கு சூப்பர் சொன்னே? இவ்வளவு நாள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன், எஸ்பிக்கு இன்னைக்கு தான் சார் அர்த்தம் தெரிஞ்சது. இன்னைக்கு தானே மீட்டிங்கே வந்திருக்கேன், அதனால தான் மீனிங் தெரியும். இவ்வளோ பேசுறாரே, இவர் தான் சேதுபதி. சார் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு டயலாக் பேசுறேன், அப்ப கூட என்னை பத்தி கேப்டன் பிரபாகரன் சொல்ல மறந்துட்டீங்களா சார்? இவன் என்ன போலீஸ்னே இவனுக்கு தெரியல. இவன் போலீஸாடே எனக்கு தெரியல. யார் பாடி? சார் ஒஸ்தி ஒஸ்தி வேலன் சார். ஒஸ்தி ஒஸ்தி வேலன் சார். என்னது சார்? ஒஸ்தி ஒஸ்தி வேலன் சார். அப்படிப்பட்ட முருகனே சாதா வேலன் தான். இவர் ஒஸ்தி வேலடா. ஒஸ்தியை வேலையில காட்டு. நான் கண்ணாடி மாறில. அப்ப இவரை தூக்கிட்டு போய் மேக்கப் ரூம்ல நிக்க வைக்க. அடுத்த எபிசோடுக்கு சிவகார்த்திகேயன் மேக்கப் போட வசதியா இருக்கும். என்ன ஊரியா நீ? காட்டு பாக்கம் சார். காட்டு பாப்போம். காட்டு பாக்கம் சார். அதான் காட்டு பாப்போம் சார். காட்டு பாக்கம். காட்டு பாக்கன்றது ஒரு ஊர் சார். ஒளிஞ்சு நிக்கிறாரு, அவர் யாரு? சார், என்னை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் ரகசியமாக சொல்லணும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூமை போட்டு என்னை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ரகசிய போலீஸ். நீ டுபுக்கு போலீஸ்ட்டு ஊருக்கே தெரியும். சூப்பர் சார். ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து டிஜிபி சட்டையை மாத்தி போட்டு வந்திருக்கியே, இப்பவே தெரியாதா நீ யாருன்னு? தம்பி நீ யாருப்பா? மீட்டிங்க்கு டிவிக்கு வந்த பையனா? டீயை வச்சுட்டு போக வேண்டியதானே? டிபார்ட்மெண்ட்ல என்ன வேலை உனக்கு? ஹலோ நிறுத்துமா, நான் டிவிக்கிறவன் இல்லை, நான் தான் போக்கிரி. ஜெயிலில் இருக்க வேண்டிய போக்கிரி பயலுக்கு டிபார்ட்மெண்ட்ல என்ன வேலை? நானும் போலீஸ் தானா? போலீஸ்னா யூனிஃபார்ம் எங்கப்பா? நான் மப்டியில் இருக்கிறேண்ணா. விஜய் டிவி செட்டில் இருந்துட்டு மஃப்டியில் இருக்கேன்னு போய் சொல்கிறான் பாத்தியா? சத்தியமா நான் போலீஸ் தானா? அப்போ உன் யூனிஃபார்ம் எங்கே? நான் கிளைமேக்ஸில் தான் நான் யூனிஃபார்மில் வருவேன். அப்போ எதுக்கு இப்போ வந்தே? போயிட்டு கிளைமேக்ஸில் வா. விடுங்க சார், எங்களெல்லாம் எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. எதுக்கு கூப்பிட்டோம்னே தெரியாம கூப்பிட்ட உடனே ஓடி வந்து நின்னுறது. எதுக்கு வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். யாரு கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கா தோணுச்சுன்னா நானா சொல்லுவேன். எனக்கு ஒன்று தோணுது. நான் என்ன தோணுது? சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஆனா நான் சொல்ல மாட்டேன். யார் கேட்டாலும் சொல்ல மாட்டேன். எனக்கா தோண்டிச்சுன்னா தான் நானா சொல்லுவேன். சூப்பர் சார். எல்லாருக்கும் நானே உண்மையை சொல்றேன். நான் உங்களெல்லாம் எதுக்கு கூப்பிட்டுருக்கேன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே தண்ணி காமிச்சிட்டு இருக்கா போறத தீவிரவாதி, அவனை நாம பிடிக்கணும். சார் அந்த தீவிரவாதிய நான் தான் சார் பிடிப்பேன். சபாஷ், உன் மேல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை புடி. ஒரு தீப்பெட்டியே பிடிக்க வாக்கில்ல, இது தீவிரவாதியை பிடிக்கணும். சார் குழந்தைத்தனமா பேசாதீங்க, அது இருக்கட்டும். அந்த தீவிரவாதியோட அட்ரஸை கொடுங்க, நான் போய் கொண்டு வரேன். அட்ரஸா நோட் பண்ணிக்கப்பா. சொல்லுங்க சார். நம்பர் 20. நம்பர் 20 ஜாஃபர் கான் பேட். ஜாஃபர் கான் பேட். 4வது குறுக்கு தெரு. 4வது குறுக்கு தெரு. சென்னை 10. சென்னை 10. உன் வாயிலே குத்து. ஏயா அவன்டா தீவிரவாதியா இல்ல உன் வீட்டு விசேஷத்துக்கு வர விருந்தாளியா அட்ரஸ் கொடுத்து வர்றதுக்கு? இஸ் அ டெரரிஸ்ட் பிளடி டாட் செட்ஸ். தீவிரவாதியை எப்படி பிடிக்கிறது தெரியல, உனக்கு தெரியுதா? எஸ் சார். என்ன அட்டெண்டன்ஸா எடுக்கிறேன்? எஸ் சார் நோ சார் சொல்லி தீவிரவாதியை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லியா? சார் நான் ஏன் சார் அவனை பிடிக்கணும்? சார் ஏன்னா எனக்கு அவனை பிடிக்காது சார். எனக்கு பிடிக்காத ஒருத்தனை நான் ஏன் சார் பிடிக்கணும்? எதுக்கு சார் பிடிக்கணும்? உன்னை கூட தான் எனக்கு பிடிக்கல, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. 10 வருஷமா உன்னை வச்சு குப்பை கொட்டல சார். இந்த வஸ்தியை பார்த்தா பிடிக்காது சார், பார்க்க தான் சார் பிடிக்கும். எவன் டயலக்கோ எங்கேயோ கொண்டு வந்து பிச்சை வாங்கி சொல்லுது பாத்தியா? சார் நான் வேணும்னா 12 பஸ்ஸை பிடிச்சி அந்த மயிலாப்பூர் போயிட்டு அந்த கபாலீஸ்வரர் வாசல்ல கோயில்ல உட்காந்து பிச்சை ஏயா அவன் என்ன உட்டை கட்டி திக்க வந்தவனா? வெடிகுண்டு வைக்க வந்தவன். இஸ் an international terrific terrorist of the stupid of the nonsense. சூப்பர் சார். இப்பயாவது உனக்கு ஐடியா வந்ததா? அவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாது சார், வேற 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 வெட்டக்காரன் தான் சார் வேணும். கரகாட்டக்காரன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு
வேட்டக்காரன் பாபா. நீங்க யாரும் சொல்ல வேண்டாம், நானே விளக்குறேன். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே தண்ணி காமிச்ச அந்த தீவிரவாதி எப்போ செத்து போயிட்டான். என்ன சார் சொல்றீங்க? செத்து போயிட்டானா? என்ன சார் சொல்றீங்க? செத்து போயிட்டானா? என்ன சார் சொல்றீங்க? செத்து போயிட்டானா? சார் என்ன சார் சொல்றீங்க? செத்து போயிட்டானா? ஆமா, இப்போ நான் பிரெஞ்சில் சொன்னேன். இவங்கெல்லாம் எனக்கு டப்பி கொடுத்து விளக்குறாங்க. எப்படி செத்து போனா தெரியுமா? எப்படி சார் செத்து போனா? எப்படி சார்? நீங்கெல்லாம் பிடிப்பீங்க இரவு பகலாவ டப்பி என்ன வந்து புடிக்கன்னு எத்தனையோ தடவை கூக்குரல் கொடுத்தா, போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டினா, டிபார்ட்மெண்ட்டுக்கே 2 தடவை டீ வாங்கி கொடுத்தான். அப்பெல்லாம் நீங்க அவனை பிடிக்கல. இனிமே உங்ககிட்ட அவன் அரெஸ்ட் ஆனா அது அவனுக்கு அவமானம்னு சொல்லி தற்கொலை பண்ணி தொங்கிட்டாயா. தற்கொலை பண்ணி தொங்கிட்டான். சூப்பர் சார். அந்த தீவிரவாதி அவரோட தோஸ்து இந்த கூட்டத்துல தான் எங்கேயோ இருக்கா. சார் எனக்கு ஒண்ணு தோணுது சார். அங்க இருக்காரு முகேஷ், அவரு தான் தீவிரவாதின்னு நான் சந்தேகப்படுறேன். அதான் சார் நினைக்கிறேன். ஏன்னா அவர் திரு முழிக்கிறத பார்த்தாவே அப்படிதான் தெரியுது. நீ முழிக்கிறத பார்த்தா கூட தான் எனக்கு அப்படி தெரியுது. அது மட்டும் இல்ல சார், அவர் பேரு முகேஷ்னு ஏன் வச்சாங்க தெரியுமா? அவர் மேல 3 கேஸ் இருக்கு சார். இவங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்க. இத்தனை பேரை வச்சு மேய்க்கிற ஏன் டிபார்ட்மெண்ட் எவ்வளவு பாடுபடும் உங்களுக்கு தெரியுமா? சிரிச்சிட்டாங்க சார். யாரு? நடுவுல இருக்கிற அண்ணா சிரிச்சிட்டாரு. இங்க சிரிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல, வேதனைப்படுற மாதிரி தான் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது அங்க பாருங்க சார், சிரிச்சிட்டாங்க. Thank you so much. ஒரு ஊரே இங்க வந்து காமெடி பண்ணிட்டு போயிருக்கு. அண்ட் இந்த சிரிச்சா போச்சு ரவுண்ட்ல ஒரே ஒருத்தர் தான் சிரிச்சாங்க. அதனால 100 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கம்மியாகுது. கல்பனா, அது உங்களுக்கு தான். நீங்க ஏற்கனவே 1000ல இருந்தீங்க, அதனால 100 பாயிண்ட்ஸ் எழுந்து நீங்க 900 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. கிரேஸோட இப்ப டைல இருக்கீங்க. வாழ்த்துக்கள் கல்பனா. பட் முகேஷ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 200 விட்டா தான் இந்த ரவுண்ட்ல தக்க வச்சிட்டீங்க. நீங்களும் 800 பாயிண்ட்ஸ்ல ஒரு 100 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். வாழ்த்துக்கள். 2 பேர் 900, ஒருத்தர் 800, கிட்டத்தட்ட ஈக்குவல் ஸ்கோர் தான். 100 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் லாஸ்ட் ரவுண்டை யார் ரொம்ப கேர்ஃபுல்லா அழகா விளையாடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நிலைமையில தான் இருக்கு. யார் விளையாட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது SVS முக்கோணம் சன் ஆயில், அது இது எது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SVS முக்கோணம் சன் ஆயில், அது இது எது. கடைசி ரவுண்ட் மாத்தி யோசி ரவுண்ட் விளையாட போறோம். பட் விளையாடுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாட்டு பாடி ரொம்ப நேரம் ஆச்சு. ஆரம்பத்துல பாடினது இப்போ எங்களுக்காக ஒரு பாட்டு. நீங்க நிறைய மொழிகள்ல பாடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன மொழியில எங்களுக்காக பாட்டு பாடி காட்ட போறீங்க? ஒரு சேஞ்சுக்காக. இத்தாலிய மொழியில ஒரு பாட்டு பாடலாமா? இட்டாலியன் நல்லா தெரியுமே. அவங்க ஏதாவது தெரியாது. உங்களுக்கு தெரியல இட்டாலியன்? I am just like you. ஓகே, ஆரம்பிங்க. Quello fiamma. அப்பா வேணுமா பாரு? இல்ல பாடுங்க பாடுங்க. இல்ல நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கலாம். நம்ம கலாய்க்கிறதுக்கு பாடுங்க பாடுங்க. எனக்கு இட்டாலியன் பாட்டு தெரியும். ஏங்க பாடு. இங்க பாருங்க, இது தப்பா இருக்கு. நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க பாடுங்க, நாங்க சிரிக்கிறோம். நீங்களே எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்ப நாங்க என்ன வேலை பாக்குறது? பாடுங்க. ஏங்க ஒரு இட்டாலியன் பாட்டு நம்ம ஊர்ல, அதுவும் அது இது நிகழ்ச்சி. எனக்கு பயங்கரமா சிரிப்பு வருது. கண்ணை மூடிட்டு பாடிருங்க. திறந்து பார்க்கும்போது யாரும் இருக்க மாட்டான். யாரும் சிரிக்க கூடாது. Piace tanto l'alma mia che jamai se extinguirá, se extinguirá, se எல்லாரையுமே இட்டாலியன் பாட வச்சிருக்கீங்க. ஒழுங்கா நான் ஒழுங்கா ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கி போட்டு ஜில்லு ஜில்லுக்குற ரவிக்க போ. எங்க வேணா பொண்ணு போவே சும்மா விலகுங்க. நீங்க எப்போதுமே துணைக்கு வேணா எட்டி நகருங்க.
ஜிங் சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா. சூப்பருங்க சூப்பர். இப்போ நம்ம கேமுக்கு வந்துடலாம். ஓகே, கேம் என்ன அப்படின்னா மாற்றி யோசி. இந்த ரவுண்ட் பேர் நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். உங்களுக்கு 2 minutes டைம் தருவோம். அந்த 2 minutes கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் எதுவுமே கம்மியாகாது. முதல்ல விளையாடுறது எப்படி நாங்கள் டிசைட் பண்ணால் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸில் யார் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் டிசைட் பண்ணுவோம். ஓகே, யார் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸில் இருக்கீங்க? அக்காக்கள்ஸ் தான். நாங்க டிரால இருக்கிறோம், நீங்க எல்லாரும் என்னையே கோத்து விடுங்க. ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணதுல யார் முன்னாடி பஸர் பிரஸ் பண்ணா? அப்ப நீங்க தான் வரணும். வாங்க. கிரேட். இருக்கீங்களா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இன்னைக்கு ஜெயிப்பீங்களா? உன்னை நான் வேற அறிவேன். பாட்டு பாடுங்களேன். அங்க இருக்குது கருணாஸ் இல்ல. எங்க இருக்குது? நீங்க ஏங்க இப்படி என்ன பாக்குறீங்க? யாருங்க உங்களை பார்த்தா? இது கருப்பு கலர். எதை சொல்றீங்க? எது கருப்பு கலர்? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். வேற பாட்டு பாடுங்க. ஏன் முகேஷ், நம்ம வேற ஏதாவது நல்ல ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கலாமே. இங்கே தானே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னைய பார்த்து பேசுங்க. அந்த ஷூ சூப்பரா இருக்குது. ஏன் ஷூவா? அதாவது இந்த Dress கலரு சிவப்பு. எங்க வாங்குனீங்க? நீ பாடு மச்சி. யாரை மச்சி சொல்றீங்க? அந்த தூள இருக்கிறது மஞ்சா கலரு. எந்த தூள்ல இருக்குது? நீ கொஞ்ச நேரம் மாத்தி மாத்தி கேட்டுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. என்னையவா சொல்றீங்க? மச்சி, நம்ம வேற ப்ரோக்ராம் போயிடலாம் மச்சி. இல்ல இப்ப சொன்ன பதிலே ரிப்பீட் பண்ணிட்டீங்கல்ல ஆல்ரெடி. வேற ப்ரோக்ராம் போயிருக்கலாம் அப்படிங்கறதே 2 வாட்டி வேற சொல்லிட்டீங்க. ஆங்கரை போட்டுருக்கலாம் இந்த ப்ரோக்ராம். இல்ல இல்ல ஹீரோ ஆல்ரெடி ஆயிட்டாரே. அவுட் ஆயிட்டீங்க. அதாவது உண்மையிலேயே அவுட் ஆயிட்டீங்க. சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனா தானா டேய். டேய். சிரிக்கி சிரிக்கி வக தானா பண்ணா டேய். எனக்கு காலு கொம்பா எட்டல டேய். நீங்க அப்பவே அவுட் ஆயிட்டீங்க டேய். மச்சி, இன்னொரு தடவை ஜிங் சிக்கா கிச்சிக்கா 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 கிச்சிக்கான்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க அவுட் ஆகி 1/2 hour ஆகுது. நீங்க அதுக்கு மேல உங்க இஷ்டம். நீங்க பாடி ஜாலியா பேசுறீங்க. நான் போட்டுக்கிற செருப்பு கூட தான் நல்லா இருக்குது. நீங்க ஏங்க முன்ஜென்ம நிகழ்ச்சியில வர மாதிரி சம்பந்தமே எல்லாம் பேசுறீங்க? நீ ரொம்ப நாள் இருக்கிறதே தப்புன்னு சொல்லிட்டேனப்பா. ஓகே, இப்போ அடுத்ததா விளையாட போறது ஆப்வியஸ்லி கல்பனா நீங்க தான். ஓகே, வாங்க கல்பனா. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன சாப்பிட பிடிக்கும் உங்களுக்கு? கவாஸ்கர் விளையாடுறது கிரிக்கெட். டெண்டுல்கர் விளையாடுறது? டென்னிஸ் அவ்வளவா பிடிக்காது எனக்கு. ஏன் டென்னிஸ் பிடிக்காது? இந்த பிரவுன் கலர் சட்டை உங்களுக்கு நல்லா இருக்கு. உங்க சட்டை என்ன கலர் சொல்லுங்க? பேண்ட் வந்து யூஸ்வலா ஆளுங்கிற கடையில தான் நான் எடுப்பேன். கிரேஸ் இன்னைக்கு தோத்துருவாங்கல்ல கேம்ல? கேமரா வந்து எப்பவுமே கலர் பிளாக்கா தான் இருக்கு. நீங்க ஜெயிச்சிருவீங்களா? உங்களுடைய முடி வந்து நீங்க டை பண்ணீங்களா இல்லையா? நீங்க டை பண்ணிருக்கீங்களா? விஜய் டிவில எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ப்ரோக்ராம் அது இது எது. வேற எதனால பிடிக்கும்? அது இது ஆக்சுவலா வந்து மதுரையோட மல்லிகைப்பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற நல்லா பிடிக்கும் மதுரையில? டைரக்டர் டி ராஜேந்திர அவர்களுடைய அந்த ஒரு enthusiasm. அவர் மதுரையா? விஜய் டிவில எந்த ஷோ ரொம்ப பிடிக்கும்? விழியோடு விளையாடும் கலைச்செல்வமே, யாரும் திகட்டாத. நீங்க பாடின ஃபர்ஸ்ட் பாட்டு? எங்க அக்கா பேரு பிரியா. அவங்க அம்மா பேரு? என் தங்கச்சியும் ஒரு பாடகி. என்ன பாட்டு பாடியிருக்காங்க? எங்க அப்பா வந்து திரைப்படத்துல நடிகரா அறிமுகமானார். அப்பா பேரு? கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனர். எதனால பிடிக்கும் கே பாலச்சந்தர்? எங்க அப்பா டெய்லி வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப போட்டு த்ரோட் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பேர் சொல்லுவாங்க. சொல்லவே இல்லையே நீங்க? எங்க பெரியப்பா ஒரு நாடக நடிகர் தான். பெரியப்பா பேராவது சொல்லுங்க. ஆக்சுவலா எங்க ஃபேமிலியில 4 கசின் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஷோ எப்படி போயிட்டு இருக்கு? என் தங்க வந்து அவங்க தான் என்னோட இந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கலுக்கு அவங்க தான் முன்னோடி. உங்க ஃபேமிலில மொத்தம் எத்தனை பேரு? விளையாட்டுகள்ல அவ்வளவா எனக்கு நாட்டம் கிடையாது. எதனால நாட்டம் இல்லை? டெய்லி காலையில உடற்பயிற்சி பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்க பண்றீங்களா? சங்கர் கணேஷ் அவர்கள் தான் முதலா என்னை வந்து திரைப்படத்தில் அறிமுகம் பண்ணார். 2 minutes ஓவர். ஓடி. ஸோ கல்பனாவை தொடர்ந்து அடுத்ததா விளையாட போறவர் மூனிகேஸ் முகேஷ். Your time starts now. இன்னைக்கு போட்டியில் யார் ஜெயிப்பாங்க? தர்மத்தின் தலைவன். ரஜினி படமா? முத்து. அவுட்டு. ரஜினி படமா தானே கேட்டீங்க? நான் வேற ரஜினி படம் முத்து, அதுக்கு ஒரு அவுட்டு. முத்துன்னு ஒரு வார்த்தையில சொன்னதுக்கு ஒரு அவுட்டு. இல்லையே, ஒரே பால்ல 2 விக்கெட். முத்துன்றது ஒரு வார்த்தையா? சரி, அவுட். முத்துங்கிறது என்ன 10 வார்த்தையா? மாத்தி யோசி ரவுண்ட் விளையாண்டு முடிச்சிட்டோம். பட் இந்த மாத்தி யோசி ரவுண்ட்ல கல்பனா நீங்க அவுட் ஆகவே இல்லை. 2 minutes கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பட் கிரேஸும் நம்மளுடைய முகேஷும் வந்து அவுட் ஆயிட்டாங்க. யார் வின்னர் ஆக போறா, யார் ரன்னர் ஆக போறாங்க அப்படிங்கறது எல்லாமே ஒரு பிரேக் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன்னாயில் அது இது எது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன்னாயில். அது இது எது 3 ரவுண்டுமே விளையாண்டு முடிச்சிட்டோம். இப்போ நாம ஸ்கோர்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில இந்த ரவுண்ட்ல அவுட் ஆகாம இருந்து அவங்க ஸ்கோர்ஸை பத்திரப்படுத்தி இருக்கிறது கல்பனா. நீங்க ஏற்கனவே 900 பாயிண்ட்ஸ்ல இருந்தீங்க. ஸோ அந்த 900 பாயிண்ட்ஸ் அப்படியே வச்சு இந்த எபிசோடோட வின்னர் ஆயிருக்கீங்க கல்பனா. வாழ்த்துக்கள். ரன்னர் அப் யாருங்கிறது தான் விஷயமே. யாருக்கு அந்த செகண்ட் பிளேஸ் போகுது அப்படிங்கிறதுல எதுக்கு டவுட்டே இல்ல கிரேஸ். அதனால உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மி பண்றோம். நீங்க இன்னைக்கு 800 பாயிண்ட்ஸோட ரன்னர் அப் ஆயிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் மூன்றாவது இடம், மிக முக்கியமான மூன்றாவது இடத்தை பிடித்திருப்பவர் உங்களுக்கு 3 அது ஏதோ சம் ரிலேஷன் இருக்குது உங்களுக்கு. 600 பாயிண்ட்ஸோட கடைசி இடத்தை பிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். கடைசி இடத்தை பிடித்த முகேஷ் அவர்களுக்கு எஸ்எஸ் என்டர்பிரைஸ் வழங்கும் சிட்டிசன் காஃபி மேக்கர். இன்னைக்கு எபிசோட்ல ரன்னர் அப்பா வந்தா நம்முடைய கிரேஸ் அவர்களுக்கு வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் ஹேம்பர். Thank you. இன்னைக்கு எபிசோடோட வின்னர் கல்பனாக்கு 10000 ரூபாய் மதிப்பிலான ஒரு அழகான பரிசு. இதை தரவங்க சத்யா ஏஜென்சிஸ். உள்ள என்ன இருக்கு அப்படின்னா மைக்ரோவேவ் அவன். ஸோ 3 பேருக்கு என்னென்ன பரிசுன்னு எல்லாம் சொல்லியாச்சு இல்லையா? இப்போ உங்க முன்னாடி உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. 3த்துக்குள்ளேயே ஒரு சூப்பரான கிஃப்ட் இருக்கு. ஒன்றில் 2500, ஒன்றில் 9999, இன்னொன்றில் 25000 அப்படி இருக்கு. இப்போ எனக்கு கொடுத்த கிஃப்ட் அதை நீங்க திருப்பி எடுத்துங்க. நான் அது விளையாண்டு அதில் மேக்ஸிமம் என்ன இருக்கோ அதை நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வின்னர் ரன்னர், அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அந்த ஆர்டர்ல தான் போக போறோம். முதல்ல இந்த 3 டப்பால இருந்து சூஸ் பண்ண போறது கல்பனா நீங்க தான். A B C எதை சூஸ் பண்றீங்க? சி. சீல தான் அந்த 25000 இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஒரு நம்பிக்கை தான். ஒரு நம்பிக்கை. ஓகே கிரேஸ் நீங்க சொல்லலாம். ஏ. ஏ. அப்புறம் என்ன பி தான்? அதான் பி தான். நான் உங்களுக்கு கேட்கவே இல்லை. அதான் நானும் சொல்ல வந்தேன். பி தான். ஓகே. ஸோ சி சொல்லியிருக்கீங்க கல்பனா. அண்ட் கிரேஸ் நீங்க ஏ சொல்லியிருக்கீங்க. முகேஷ் நீங்க பி சொல்லியிருக்கீங்க. அதாவது 10000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் நாங்கள் கொடுத்தோம். அதுலேருந்து ₹1 கம்மியாகி 9999. இப்போ இந்த 2 டப்பா ஒரு டப்பா தான். பி வந்து உங்களுக்கு வேற வழி இல்லாம உங்களுக்கு அமைஞ்சு போச்சு. பி இல்ல முகேஷ். சோ நீங்க சூஸ் பண்ணது பார்க்கலாமா, அமைஞ்சு பண்ணது பார்க்கலாமா? டக்குன்னு சொல்லுங்க. அக்கா கிரேஸ். கல்பனா நீங்க சொல்லுங்க. எது பார்க்கலாம்? கிரேஸ். ஏ. அதுல நீ என்ன? நல்லா பிரேயர் பண்ணிட்டே தரப்பா. நான் பிரேயர் பண்ணா ரொம்ப கஷ்டமாயிரும். ஏற்கனவே என்ன ஜெயிச்சிருந்தீங்க? 5000 ரூபாய்க்கு ஜெயிச்சிருந்தேன். அத அப்படியே வச்சிருந்திருக்கலாம். 2000 படா போச்சே. பரவாயில்ல விடு. அதாவது நீ ரொம்ப காண்டிலே தொட்ட சிவா. எனக்கு அப்பவே தெரியும். ஏய் ஜெயிச்சா பாறா தம்பி. வெறும் காஃபி மேக்கர்னு ஃபீல் பண்ண ஒருத்தருக்கு என்ன கிடைச்சிக்குது நம்மளே காட்டிடலாம். 25000 ரூபாய். வாழ்த்துக்கள் முகேஷ். ஓகே இப்போ வந்து இங்க என்ன ஜெயிச்சிருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம கூப்பிட்டுக்கலாம். 5000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் ஹேம்பர் வாங்கிட்டு அமைதியா போயிருந்திருக்கலாம் வீட்டுக்கு. பரவாயில்ல நீ ஃபீல் பண்ணாத அத பத்தி. இல்ல எனக்கு கஷ்டமா இருக்குங்க 5000 ரூபாய் போச்சேன்னு. பரவாயில்ல சிவா. ஓகே வாங்க கிரேஸ். 10000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் ஃபர்ஸ்ட் வின் பண்ணாங்க சத்யா ஏஜென்சிஸ் மைக்ரோவேவ் அவன். இப்போ கிடைச்சிருக்கிறது 9999 மதிப்பிலான கிஃப்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பர் கூப்பன். வாங்க கல்பனா. காபி மேக்கர் மட்டும் வின் பண்ணி நம்ம காபி சாப்பிட்டு படுத்து தூங்கணுமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவருக்கு 25000. காட் இஸ் கிரேட். மெரினா படத்துல பாட்டு பாடி பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் பாட்டு? அதனால தான். இல்லன்னா 50000 ஜெயிச்சிருப்பேன். 25000 கிடைச்ச பரிசா? அவன் 5000 ரூபாய் கிடைச்ச பரிசு 2500 எப்படி அப்செட் ஆயிருக்காங்க தெரியுமா? இல்ல தேங்க்யூ. ஸோ நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா விளையாண்டோம். இப்போ என்ன இவங்க 3 பேர் சேர்ந்து நமக்காக ஒரு சூப்பர் சாங் அண்ட் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. ஓகே நான் நீங்க 3 பேர் சேர்ந்து எங்களுக்காக அந்த அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் 2500 இருந்து ஆரம்பிப்போம். எப்பா அந்த 2500 நீயே வெச்சுக்கோ. ₹2.50 கூடு முடிஞ்சா இல்ல விட்டுரு. அதான் கிடைக்கும் டிடிஎஸ் போக. சிரிச்சி வந்தா சீனா தான டேய். சிரிக்கி மக தான பண்ண டேய். விடியும் மட்டும் தேனா போனா டேய். விடிஞ்ச பின்னே காணா போனா டேய். பச்சை மஞ்ச கருப்பு தமிழனா உலகத்தை ரசிக்க வந்த கடவுள் நான் தான். அட எங்களை மிஞ்ச எவனும் இங்கில்ல. நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் செல்ல பிள்ளை. மதுரை ஜில்லா மச்சாண்டாண்டி என் தாதகத்தில் குரு உச்சாண்டாண்டி. பட்டு கோட்டை சிட்டு நான் தான் என் பக்கம் வந்தா உன்னை விட்டு வேண்டாம். Thank you.
தேங்க்யூ so much கிரேஸ், கல்பனா and முகேஷ். And once again thank you so much. இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான எபிசோட் அடுத்த வாரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் பாபா ஃப்ரம் சிவகார்த்திகேயன், SVS முக்கோணம் சன் ஆயில். அது இது எது.